110வது விருது பெறக்கூடிய அனைத்து சான்றோர்களுடன் உங்களோடு கலந்து கொள்வதில் ஆக பெரும் மகிழ்ச்சி. TKS கலைவாணன் அவர்கள் பேசுகையிலே 200க்கும் அதிகமான புத்தகங்களை யாத்து தந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அறிஞர், அது ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்று குறிப்பிட்டார். இந்த தமிழ் மண்ணிலே பெண்களுடைய அறிவும் ஞானமும் சாதாரணமானது அல்ல என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாடல் சொல்லும். பெருந்தடங்கண் பிறைநுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர் கீதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்பது அந்த பாடல். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அறிஞர்களாக திகழக்கூடிய, விருது பெறக்கூடிய பெண் கலைஞர்கள், அறிஞர்கள் அனைவரோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆக பெரும் மகிழ்ச்சி. ஔவை சண்முகம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நாடகம் சார்ந்த வாழ்க்கையாக ஒரு தவமாக நடத்தி காட்டியவர் என்பது அவருடைய சிறப்பு. வாழ்நாள் முழுவதும் நாடகத் துறைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு நாடக கலைஞராகவே தன்னுடைய வாழ்க்கையை முடித்தவர். அந்த நாட்களிலே ஸ்திரீபாட் வேடம் தாங்கக்கூடியவர்களுக்கு பொதுவாகவே புகழ் அதிகமாக இருக்கும். அப்படி பெண் பாத்திரங்களை தாங்கி நடித்து புகழ் பெற்ற கண்ணுசாமி பிள்ளை அவர்கள் தனது 4 குழந்தைகளையுமே கொண்டு சென்று சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய மதுரை பால வித்வ நாடக சபாவில் கொண்டு சென்று சேர்க்கிறார். 6 வயதிலே அந்த நாடக பள்ளியிலே இணைந்துவிட்ட ஔவை சண்முகம் அவர்கள் அங்கே கிடைத்த நாடகம் சார்ந்த ஞானத்தால் 74 விதமான அற்புதமான நாடகங்களை இந்த மண்ணிலே நடத்தி காட்டி நாடக கலைக்கு என்று ஒரு அடையாளமாக தன்னை நிலைநிறுத்தியவர். மிக பெரும் எழுத்தாளராக அறியப்பட்ட நாரண துரைக்கண்ணன் அவர்கள் ஔவை சண்முகம் அவர்களை தனது எழுத்தின் மூலமாக நமது கண்களின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார். பாருங்கள், ஔவை சண்முகம் அவர்களை பற்றி அவர் எழுதுகையிலே, பார்த்தவுடன் வசீகரிக்கக்கூடிய ஒரு தோற்றம், அந்த காலத்தில் இருந்த நடிகர்களுக்கே உரித்த சிகை அலங்காரம், சிவந்த மேனி, யாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய கண்கள், அகன்ற நெற்றி, பிடித்து வைத்தது போன்ற மூக்கின் தோற்றம், அதன் கீழே சற்றே உள்வாங்கிய மேல் உதடு, வெளியே நீண்டு நிற்கக்கூடிய கீழ் உதடோடு கூடிய நீண்ட ஒரு முகவாய், அதிலே என்றும் தவழக்கூடிய புன்னகை, தனது வலது கையை வலது தொடையின் மீது ஊன்றி கன்னத்தை அதிலே தாங்கி இனிமையான குரலிலே பேசக்கூடிய ஔவை சண்முகம் அவர்களை எந்த காலத்திலும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நாரண துரைக்கண்ணன் அவர்கள் அவருடைய வடிவத்தை நம் கண்முன்னே காட்டியிருக்கிறார்.